இந்த 9 பழக்கங்களை வாழ்வில் கடைப்பிடித்தால் எந்த சூழலும் உங்களை அசைக்க முடியாது. உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? சில மனிதர்களை பாருங்கள். எந்த கஷ்டம் வந்தாலும் அவர்கள் தளரவில்லை. எந்த அவமானம் வந்தாலும் அவர்கள் உடைந்து போவதில்லை. எந்த சூழலிலும் ஒரு அமைதியான கம்பீரம் அவர்களிடம் தெரிகிறது. அது எப்படி சாத்தியமாகிறது தெரியுமா? அது பணத்தால் வருவதில்லை. படிப்பால் மட்டும் வருவதில்லை. அது தினமும் கடைபிடிக்கும் சில உள்பழக்கங்களால் மட்டுமே வருகிறது. புத்த தத்துவம் கொடுக்கும் இந்த 9 பாடங்களை வாழ்வில் கற்றுக்கொண்டால் எந்த சூழலும் உங்களை அசைக்க முடியாது. கண் 1. யார் எதிரில் நின்றாலும் நேரடியாக கண்களில் பாருங்கள். பணக்காரனா, அதிகாரியா, பிரபலமானவனா, யாராக இருந்தாலும் நேரடியாக கண்களில் பாருங்கள். கண்களை தாழ்த்துவது மட்டும் உடல் மொழியல்ல, அது மனசின் பயத்தின் வெளிப்பாடு. யாரும் உங்களை விட உயர்ந்தவர் அல்ல, தாழ்ந்தவரும் அல்ல. எல்லோரும் சம மனிதர்கள் என்ற உண்மையை உணர்ந்தால் உங்கள் பார்வையே மாறும். அந்த நேரடியான பார்வையில்தான் உங்கள் தன்மானம் தெரியும். 2. உடனே பதில் சொல்லாதீர்கள். சில நொடிகள் இடைவெளி விடுங்கள். யாரோ கோபமாக பேசுகிறார்கள், யாரோ கேள்வி கேட்கிறார்கள், யாரோ குற்றம் சாட்டுகிறார்கள். உடனே பதில் சொல்வது உணர்ச்சியின் வெளிப்பாடு. சில நொடிகள் நிறுத்தி அமைதியாக சுருக்கமாக பதில் சொல்வது அது ஞானத்தின் அடையாளம். அவசரமான வார்த்தைகள் உறவுகளை உடைக்கின்றன. இடைவெளி விட்ட வார்த்தைகள் மரியாதையை உருவாக்குகின்றன. 3. உங்கள் பலவீனங்களை எல்லோரிடமும் காட்டாதீர்கள். நம்பகமான மனிதர்களிடம் மனம் திறப்பது நல்லது. ஆனால் எல்லோரிடமும் உங்கள் வலிகளையும் பயங்களையும் தோல்விகளையும் சொல்லிக்கொண்டே திரிவது ஆபத்தானது. உலகில் எல்லோரும் உங்கள் நலனை விரும்புவதில்லை. சிலர் உங்கள் பலவீனங்களை ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். எனவே உங்கள் ஆழமான வலிகளை காக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்கள் பாதுகாப்பு. 4. மன அழுத்தத்தை வெளியே காட்டாதீர்கள். உள்ளே அமைதியாக இருங்கள். கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், அழுத்தங்கள் வரும். அது வாழ்க்கை. ஆனால் அந்த அழுத்தத்தை முகத்திலும் உடலிலும் வெளிக்காட்டாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். புயல் வரும்போது கடலுக்கு அடியில் அமைதி இருக்கிறது. நீங்களும் அப்படியே இருங்கள். அந்த அமைதிதான் உங்கள் மிகப்பெரிய பலம். 5. நேர்த்தியாக உடை அணியுங்கள். ஒழுங்கின் அடையாளமாக இருங்கள். ஒரு கடிவாரம் கூட ஒழுக்கத்தின் சின்னம். நீங்கள் உங்களையே எவ்வளவு மதிக்கிறீர்கள் என்பதை உங்கள் தோற்றம் வெளிக்காட்டுகிறது. மற்றவர்களுக்காக அல்ல, உங்களுக்காகவே நேர்த்தியாக இருங்கள். 6. மெதுவாக பேசுங்கள். அது தன்னம்பிக்கையின் குரல். அவசரமாக வேகமாக பேசுவது பதட்டத்தின் அறிகுறி. மெதுவாக தெளிவாக பேசுவது நம்பிக்கையின் அடையாளம். யாரோ குறுக்கிடுவார்களோ என்று பயந்தே வேகமாக பேசுகிறோம். ஆனால் உண்மையான கம்பீரம் உள்ளவர்கள் அவசரப்படுவதில்லை. உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கட்டும். அதற்கு மெதுவான குரலே தேவை. 7. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படாதீர்கள். இது மிகவும் முக்கியமான பாடம். மற்றவர்களின் கருத்துக்காக தன் கனவுகளை விட்டுக் கொடுப்பது, இதைவிட பெரிய வலி வேறு என்ன இருக்கிறது? எல்லோரையும் திருப்திப்படுத்துவது சாத்தியமில்லை. உங்களை நேசிப்பவர்கள் ஆதரிப்பார்கள். மற்றவர்களின் கருத்து, அது அவர்களின் பிரச்சனை. 8. கட்டுப்படுத்த முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். எதிர்வினை ஆற்றாதீர்கள். மழை பெய்யும். நடக்கக்கூடாதது நடக்கும். தவிர்க்க முடியாதது வரும். அந்த நேரத்தில் கோபமாக அழுது பதறி எதிர்வினையாற்றுவது ஆற்றலை வீணடிப்பது. இது என் கட்டுப்பாட்டில் இல்லை, ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் அந்த ஒரு தருணம் உங்களை சுதந்திரமாக்கும். 9. உங்கள் சொந்த வாழ்க்கையை வாழுங்கள். ஒரு தெளிவான குறிக்கோளை உருவாக்குங்கள். மற்றவர்கள் வாழ்வதை பார்த்து வாழ்வது வாழ்வதல்ல, நிழலாடுவது. உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அந்த தெளிவான கனவை மனதில் வையுங்கள். அதை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒரு அடி எடுத்து வையுங்கள். அந்த பயணமே உங்கள் வாழ்க்கை. நினைவில் வையுங்கள், வலிமை என்பது யாரையும் அடிப்பதிலில்லை, எந்த சூழலிலும் தன்னை இழக்காமல் இருப்பதில் இருக்கிறது. இந்த 9 பழக்கங்களில் எது உங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது? கமெண்டில் சொல்லுங்கள். நாம் சேர்ந்து பேசலாம். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உதவும் என்று தோன்றினால் இப்போதே ஷேர் செய்யுங்கள். மறக்காம KYR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி.